இப்போ மேஷ ராசி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வருடம் சில பேருக்கு கல்வியில் பின்னடைவு இருக்கும் மாணவர்களுக்கு. அதே மாதிரி ஜாதகத்தில் 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. சில பாக்கியங்கள்லாம் கிடைக்கும், தந்தை வழியில் பாக்கியங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் பூர்வ புண்ணியத்தில் 5ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால சில பேருக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தும், பின்னடைவு வரும். அந்த வகையில் உங்களுடைய குழந்தைகளின் கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்தணும், சரிங்களா? ஏன்னா குறைஞ்ச மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி போட்டி தேர்வுகளில் கொஞ்சம் அவங்க தோல்வியில் தழுவக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றது புரியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா கேது அப்படிலாம் படுத்தும், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்கிடையே அப்பப்போ சண்டைகள் வாக்குவாதங்கள் வந்து செல்லும். மன அமைதி பாதிக்கப்படும். அலைச்சல்கள் மற்றும் பதற்றம் அதிகரிக்கும். மனசில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான அமைதி இல்லாத தன்மை ஏற்படும். ஏன்னா 2ல் சந்திரன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார், நல்லா புரிஞ்சிக்கணும். உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. அதனால் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவானும் விரையாதிபதியான குருவும் வக்ரம் பெற்று இருக்கிறார், நல்லா புரிஞ்சிக்கணும். அப்போ என்ன ஆகும், ஒரு பண வரவில் சில தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. தெளிவான முடிவுகளை எடுக்க விடாமல் தடுக்கும். பொருள் செலவு பணச்செலவு அதிகரிக்கும். நிதி நிலை காணப்படும். அதே சமயத்தில் 7 நாட்டு சனியும் உங்களுக்கு நடக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். தன்னம்பிக்கை பாதிக்கப்படும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மருத்துவ செலவுகள்லாம் அதிகரிக்கும். பொருளாதார ஏற்றங்கள் இருக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். அதே சமயத்தில் இந்த ஆண்டு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். 5ல் கேது இருக்கே, நம்ம என்ன செய்வோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது கொஞ்சம் பின்னடைவு கொடுக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு நன்மைகள் தருகின்ற கிரகங்கள் நன்றாக இருக்குது. ராகு 11ல் இருக்குது. சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புத பகவான் உங்களுக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியானவர் 9ஆம் இடத்திலே இருக்கிறதுனால சில நன்மைகள் தாய்மாமன் வழியில் நன்மைகள்லாம் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. கவலையே படாதீங்க.